பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆதின்னு இருந்தா நிச்சயமா அந்தம்னு இருக்கிற மாதிரி பிரச்சனைன்னு இருந்தா கண்டிப்பா தீர்வு இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் வழிபாட்டு முறைகள் எந்த அளவுக்கு துணை கொடுக்குது? ஆம்நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகுகால பூஜை முறைகள் மற்றும் அதற்கான மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே எனும் மூலமந்திரத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இணைஞ்சிருக்காங்க. என்றும் போல வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. வாழ்க்கையில எல்லாரும் வெற்றி பெறணுங்கிற இலக்கை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க சுவாமி. அந்த நேரங்களில் வாழ்க்கையில அவங்களுக்கு சரியான அமைப்புகள் இல்லைன்னா ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகுகால பூஜை முறைகள் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுல பயன் கொடுக்குதுங்கிறத நமது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை அடியார்களுக்கும் புதிய நேர்களுக்குமாக சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாம்மா, ராகுகால பூஜை என்பது ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்களுக்கும் புதிதாக பார்க்கின்ற அடியார்களுக்கும். ஏன்னா இந்த ராகு காலத்தில் நீங்கள் பூஜை செய்தால் இந்த அன்னையிடம் நீங்கள் நெருங்கலாம். நீங்கள் ஒரு தெய்வத்திடம் நெருங்கினால் தெய்வம் உங்களிடம் நெருங்கும். அப்போ நமக்கு எல்லா நேரங்களிலும் ஒரு தெய்வம் துணை இருந்தால் நீங்கள் எதையும் அடையலாம். இந்த தெய்வ துணை என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க பாருங்கள், தெய்வ அனுகிரகமே இல்லை, எங்கள் குலதெய்வமே எங்கள் வீட்டுக்குள்ளே வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி மாற்றுவது? நீங்கள் இப்போ கேட்குறீங்க, வெற்றி பெற முடியுமா, வெற்றியின் இலக்கை அடைய முடியுமா? வெற்றியே பார்க்கல அப்படின்னா அந்த வெற்றியை பெறாமல் இருப்பதற்கு தெய்வ அனுகிரகமே இல்லாமல் இருக்குது. நம் முன்னோர்கள் வழிபாட்டில் முக்கியமாக தெய்வ அனுகிரகம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு காலங்களில் நம்ம மாற்றிக்கிட்டு இருப்போம். தெரியாமல் போயிடும், விட்டுருவோம். அந்த தெய்வத்தை குலதெய்வத்தை தொடாமல் இருந்திருப்போம், விட்டுருவோம். அப்படி நிறைய விஷயங்கள் விட்டு போயிருப்போம். இதை அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜைக்கு உண்டு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலேயாவது வெற்றி பெறணும்னா ஒரு தெய்வத்தை நோக்கி பூஜை செய்து விட்டு போனால் நிச்சயமாக வெற்றி அடையும். நம்பிக்கை இல்லாதவர்களை விட்டுருங்க, நம்பிக்கை இருப்பவர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ அந்த ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக நீங்கள் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற முடியும். எத்தனையோ அடியார்கள் நமது நிகழ்ச்சியில் பேசியுள்ளார்கள், சான்று இருக்குது. வாழ்க்கையில் இனிமே நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்கள் கண்ணில் படுதா? தயவு செய்து ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இனிமே நம்ம வாழ்க்கையே வேண்டாண்டா, தோற்று போயிட்டோம், இனிமேல் வெற்றியே பெற முடியாது, நம்ம ஏதாவது தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு 21 நாள் உங்கள் தற்கொலையை தள்ளி போடுங்க. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்ல ஆரம்பிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்க. வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு காட்டுவா. தோல்வியை கண்டு கலங்காதே என்று உங்களுக்கு தட்டி கொடுக்க ஒரு தாய் இருப்பா. இந்த தாய் உங்களுக்கு தாயாக இருந்து வழி நடத்துவா. நம்ம தாய் கூட சில நேரங்களில் கோபப்பட்டுருவாங்க, சில நேரங்களில் வெறுப்பு காட்டிடுவாங்க. ஆனால் இந்த தாய் நம் மீது கோபமும் பட மாட்டா, வெறுப்பும் காட்ட மாட்டா. உங்களை எப்படி உயர்த்துவது என்று உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டுட்டு இருப்பா. அப்போ இவளை பிடிக்க ஒரு எளிய வழி என்ன? அதுதான் ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை. அந்த பூஜையின் மூலமாக இவளை நெருங்குங்கள். உங்களை தேடி வருகின்ற அன்னை, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அன்னை, வாழ்வை மாற்றக்கூடிய பூஜை. வீட்டில் இருளை சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் மனதிலும் எண்ணத்திலும் புத்தியிலும் இருள் சூழ்ந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் வீட்டில் 2 அகல் தீபம் வைத்து கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் தேன் விட்டு ஒரு டம்ளரில் தண்ணி, அம்மா காப்பாத்து ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை சொல்லி ஜெய் ஜெய் பிரத்யங்கரா போற்றி, ஜெய் மங்கள ரூபிணியை போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி என தொடங்கும் ஜெய் பிரத்யங்கரா அருளிய ஜெய் பிரத்யங்கரா போற்றிய படிங்க. உங்களை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி. வெற்றி என்ற இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். அந்த இலக்கை நோக்கி பயணம் செல்லும்போது இந்த அன்னையின் பூஜையை பிடித்து கொண்டு, இந்த அன்னையை மனதில் நினைத்து கொண்டு, எப்பொழுதும் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்று சொல்லிக்கொண்டு உங்கள் பணியை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன வெற்றியை தேடி அலைகின்றீர்களோ அந்த வெற்றி உங்களை தேடி வரும். நம்மளை தேடி வெற்றி வர வேண்டும். நம்ம தேடி செல்லி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தேடி போயிட்டு இருக்கும்போது அது நம்மளை தேட விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா
இந்த தெய்வத்தின் ராகுகால பூஜையை செய்தீங்கன்னா உங்களை தேடி அந்த வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழிகளை நீங்கள் பிடித்துக்கொண்டு பின்பற்றி வெற்றிக்கான வழிகளை நீங்கள் உயர்த்தி பிடிக்கலாம். நிச்சயமாக உங்களை தேடி வெற்றி வரும். அதற்கு ரொம்ப எளிமையான பூஜை. இந்த பூஜையை பிடிங்க. அதாவது ராகுகால நேரத்தில் தான் செய்யணுமா? வீட்டில் இருப்பவர்கள் நான் வேலை இல்லை, எந்த இதுவும் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன்னா ராகுகால நேரத்தில் செய்யுங்க. நான் வேலைக்கு போகிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிப்பில் வெற்றி, எல்லா விதத்திலும் தொழிலில் வெற்றி, இப்படி எல்லா விஷயம் நான் தொழில் செய்கிறேன். அப்போ அந்த வெற்றியை நம்ம ராகுகால பூஜை எப்படி செய்கிறது? இந்த பூஜை செய்தால் தான் வெற்றின்றீங்க சுவாமி, அப்போ எப்படி நான் பெறுவது? அப்போ காலை 6 to 7 செய்யுங்க, இல்லை அதிகாலை செய்யுங்க. நமக்கு தேவை நீங்கள் ஒரு நேரத்தில் அவளை பூஜை பண்ணணும், அவளை வணங்கணும். சில நேரங்களில் இருகரம் கூப்பி வணங்கி கொள்ளுங்கள்னா சில பேர் கையே தூக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் அவளை வணங்குனீங்கன்னா, இந்த இருகரம் கூப்பி அவளை வணங்கினால் நீங்கள் யாரையும் வணங்கி எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தெய்வத்தை வணங்க யோசித்தால் நீங்கள் பல பேரை வணங்கினா கூட உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. புரியுதா? அதனால் இந்த ராகுகால பூஜையை தொடங்குங்க. இந்த நிகழ்ச்சியை புதிதாக உலகத்தில் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும், நேரடி ஒளிபரப்பு மூலம் பார்த்தாலும், யூடியூப் சேனல் வழியாக பார்த்தாலும், இந்த காணொளி உங்கள் கண்ணில் பட்டால், அம்மா இந்த ஜெய் பிரத்யங்கிரா உங்களுக்கு தாயாக வர தயாராக இருக்கா? இந்த தாயை பிடித்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேருக்கு தாயே இல்லாமல் இருப்பாங்க. சிறு வயதிலிருந்து அவங்க நினைவு தெரிஞ்ச வரைக்கும் தாயை பார்த்துருக்க மாட்டாங்க. இதோ இந்த தாய் இருக்கின்றாள், அன்னை ஜெய் பிரத்யங்கிரா இருக்கின்றாள், உங்களை மடியில் வைத்து தாளாட்ட தயாராக இருக்கின்றாள். நீங்கள் அவள் பாதத்தை பிடிக்க தயாராக இருக்கீங்களா? அவளுடைய ராகுகால பூஜையை பிடிக்க தயாராக இருக்கீங்களா? உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்காக இந்த அன்னை அவள் திகழ்வாள். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ராகுகால பூஜை செய்கிற அத்தனை பேருக்கும் கூட இருப்பேன். உங்கள் வாழ்வு மலர, உங்கள் வாழ்வு உயர, நித்தமும் தினசரி பூஜை செய்கின்ற பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா இருக்கணும். ராகுகால பூஜை புதிதாக தொடங்குகின்ற அடியார்கள் நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை காட்டுங்கள். நீங்கள் இருக்கின்ற என்ற ஒரு சக்தியை அவங்களுக்கு உணர வைங்க. நிச்சயமா உணர வைப்பா. அது சில பேருக்கு ஒரு நாள்லையும், சில பேருக்கு 21 நாளையும் கிடைக்கும். பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன வெற்றி வேணுமோ அத்தனை வெற்றியும் கிடைக்கும். ஒரு முறை அந்த மண்ணை மிதியுங்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மண்ணை மிதியுங்கள். அந்த மாற்றம் விரைவில் வரும். சரியா? நிச்சயமா. விரக்தியான நேரத்துல ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நிறைய பேர் ஏங்குவாங்க. ஆனா இங்க ஆறுதல் இல்லை. அதுக்கான வழி இருக்கு, அதுக்கான தீர்வு இருக்கு. நிச்சயமா தினசரி ராகு கால பூஜை முறையில் செய்யுங்க என்று அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. புதிய நேர்களும் இதை பயன்படுத்திப்பாங்க. நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு அடியார் பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரா நேரம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? கனிமொழி இரும்பலியிலிருந்து பேசுறேங்க. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. தன்னோம் நன்றாக விரிவாக விரிவே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரேம்மா, சொல்லுங்கம்மா. நான் முதல்ல ராகுகால பூஜை 2020 பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. ராகுகால பூஜை பண்ணி என் மகளுக்கு திருமணம் முடிஞ்சது. சரிம்மா. அதுக்கப்புறம் அப்ப வந்து கொரோனா பீரியட் நான் உங்களை கூட சந்திச்சதே கிடையாது. சரிம்மா. அதுக்கப்புறம் பாதகமலம் கொரியர்ல வாங்கி பாதகமல பூஜை பண்ணி எனக்கு வந்து வீடு அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தாங்க. அப்பதான் நான் உங்களை வந்து சந்திப்பேன். சரி சரிம்மா, சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஆலோசனை எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு தான் வந்திருக்கேன். சரிம்மா. ஆலோசனை எடுத்து என் பொண்ணுக்கு வேலை எல்லாம் ஒரு சிரமமா இருக்கு. சரிம்மா. நல்ல வேலை கிடைச்சது உங்களோட வழிகாட்டுதல் படி. சரிம்மா. அதே மாதிரி என் பையனுக்கு இப்ப உங்க வழிகாட்டுதல் போய்கிட்டு இருக்கா. ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்காது. சரிம்மா. நித்தம் ஒரு மகிமை தான் கிடைக்கும். சரிம்மா சரிம்மா. எல்லாருமே இந்த பூஜையை பண்ணி எல்லாருமே அடிக்கடி ஆலோசனை எடுத்து உங்க வழிகாட்டுதல் நடந்தா எல்லாமே வெற்றி தான் சொல்லணும்னு நினைச்சேன். சந்தோஷமா சந்தோஷமா. அப்புறம் சின்னமுக கவசம், அப்புறம் இந்த ப்ரொடெக்டர் காலத்தை போட்டு என் பையனோட ஹெல்த், என்னோட ஹெல்த் முக்கியமா. நான் பரிகாரம் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்தேன், நீங்க வேண்டாம்னு சொல்லிக்குங்க. சொல்லி எனக்கு வந்து ப்ரொடெக்டர் காலத்து சின்னமுக கவசம் மட்டும் போடுன்னு சொல்லி ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ண. இல்லம்மா, வயசாகி போச்சுன்னா ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்லிப்பேன். எல்லாருக்கும் பரிகாரம் தேவை. பிள்ளைகளுக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படாத இந்த சிம்மமுக கவசம் ப்ரொடெக்டர் தாய்த்தே போதும். பிள்ளைகளுக்கு நிறைய வளர்ச்சிகள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சிம்மமுக கவசம் ப்ரொடெக்டருமே போதும்னு சொல்லியிருப்பேன். அப்படிதானம்மா? பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். பெரிய விஷயம். அவங்க பரிகாரங்கள் பண்ணி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? இருக்கு குருஜி. பொண்ணுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. சரி சரி சரிம்மா. நீங்க சிம்மமுக கவசம் போட்டு ப்ரொடெக்டர் போட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சார் அப்படியே கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. சாப்பிட முடியாம இருந்தேன். சரி சரிம்மா. எது சாப்பிட்டாலும் பயங்கரமா வயிறு வலிக்கு. ஒரு 6 மாசம் அப்படியே இருந்தது தொடர்ந்து. சரிம்மா.
அது நீங்க முதல்ல சொன்னீங்க, நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் போட்டேன். அதுதான் சொல்ல வந்தேன். நான் திருச்சி எது சொன்னாலும் உடனே செஞ்சிடணும் அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னே நினைச்சிருந்துக்கலாம். காரணம் இல்லாம சொல்ல மாட்டேமா, சரியா? பரிகாரமே என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன் நான். சரி சரி. ஆனா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஆலோசனையை எடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எடுக்கல. ஏன்னா இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால என்னால உங்களை நெருங்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்தேன் நான் ஆலோசனைக்கு. சரிம்மா, ராகுகால பூஜையிலே பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்திருக்கு இல்லையா? ஆமாங்க குருஜி, பாதகமல பூஜை பண்ண ஆரம்பிச்சுதான் குழந்தை பாக்கியம். சந்தோஷம் சந்தோஷமா. உங்க கையில மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தேன் குருஜி. சரி சரிம்மா. சண்டி ஹோமத்துக்கு வந்து எனக்கு அப்ப வேற எதுவும் தெரியாது. சண்டி ஹோமத்துக்கு மட்டும்தான் வருவேன். மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்து மாசம் மாசம் கொடுப்பேன். சரி சரிம்மா. அப்புறம் அது தேக பாதுகாப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். சரி சரிம்மா. இப்ப நீங்க கொடுக்குற சட்டமங்கலம் எண்ணெய் பொடி எல்லாமே யூஸ் பண்றேன் குருஜி, ரொம்ப நல்லா இருக்கு. பிரபஞ்ச சக்தி என்ன, பிரபஞ்ச சக்தி பொடி பயன்படுத்துறீங்களா? யூஸ் பண்றேன் குருஜி. சந்தோஷம் சந்தோஷமா சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க, அம்பாளுடைய மகிமையை உறக்க சொல்லுங்கம்மா. எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுதோ அவ்வளோ பேரும் ஒவ்வொரு வீட்லையும் ராகுகால பூஜை செய்யும்போது அந்த பூஜையின் பலன் நமக்கும் வருமா. ஒவ்வொரு வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கும்போது அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி இந்த ராகுகால பூஜை. ஒவ்வொரு வீட்லையும் ஒளிபெற செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்ததியருக்கு என்றைக்குமே இருள் வரவே வராது. அன்னையோடைய அனுகிரகம் என்றும் இருக்குமா, சரியா? சரிங்க குருஜி, கண்டிப்பா குருஜி. நானும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குருஜி. பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க குருஜி. சந்தோஷம் சந்தோஷமா. வராங்க குருஜி, கோயிலுக்கும் வராங்க குருஜி. சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெயபுரத்திங்கிற ஜெயபுரத்திங்கிற ஜெயபுரத்திங்கிற. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. நீங்கள் உணர்ந்த மகிமைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் ஏற்படும். சாமி, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள் இது செஞ்சு நிறைய மகிமைகளாக உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக நடந்திருக்கு. இப்படி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய மகிமை, மற்றவர்களும் உணரணும்னா என்ன பண்ணணும் சாமி? நிச்சயமாம்மா, எல்லாரும் இந்த மகிமையை உணர முடியுமா? எல்லாராலையும் உணர முடியும். நீங்கள் பக்தியோடு, முக்கியமாக குரு பக்தியோடு எந்த ஒரு பூஜை செய்தாலும் குரு பக்தி அவசியம். குரு பக்தி இல்லாமல் இந்த பூஜையே செய்ய முடியும். ஏன்னா அம்பாளின் படத்தோடு என்னுடைய புகைப்படமும் அதில் இருக்குது. நான் விருப்பப்படல, அவள் விருப்பப்பட்டதுனால கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அம்பாள் படம் மட்டும்தான் இருக்கும். அடியாரில் எத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சின்னதாக இருந்துச்சு. அப்புறம் இப்படி வேணும்னு சொன்னதுனால அவள் சொன்னதினால அந்த படத்தை ஆட் பண்ணும். அந்த குரு பக்தியோடு, அந்த படத்திலேயே குரு இருக்கிறனால குரு பக்தியோடு இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். அப்போ நீங்கள் இவதான் கதி என்று பூஜை செய்ய வேண்டும். அவளிடமே நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். அவளிடம் நீங்கள் சரணாகதி அடைந்தால் எதையும் பெறலாம். நம்ம இன்னைக்கு ஒரு தெய்வம், நாளைக்கு ஒரு தெய்வம், அப்படி நம்ம ஒரு நாளும் ஒரு கிழமைக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தெய்வம்னு போயிட்டே இருந்தோம்னா ராசிக்கு ஒரு கல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. என்ன அப்புறம் தசாபுத்திக்கு ஒரு கல், இப்படியே போயிட்டு இருந்தால் எதுவுமே வெற்றி தராது. ஏதாவது ஜாதகத்துக்கு எது சிறந்தது அப்படின்னு ஒரு கல் போடுவாங்க. அந்த ஒரு நவகிரகத்தில் முக்கியமானது எது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை சொல்லுவாங்க, போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த தசாபத்திக்கு ஒரு கல் போடு, இந்த கையில் இந்த கல், அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எதுவுமே வெற்றி தெரியும். ஆனால் இந்த நவகிரகங்களை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கிற அந்த சக்தி. அம்மா, நீ எது வந்தாலும் நீ பார்த்துக்கோ, எனக்கு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அது எது சரி என்பதை நீ கொடு என்று அவளிடம் நெருங்கினால் நிச்சயமாக இந்த அன்னை உங்களை காத்து ரட்சிப்பாள். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பாள். உங்களுக்கு நிறைய மகிமைகள் நடக்கும். நான் மகிமை நடந்தவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி விரைவில் உங்களுக்கு வரப்போது. தகவல் தருவேன், காத்துக்கிட்டு இருங்க, சரியா? தொடர்ந்து சாமி, எளிய முறையிலான தினசரி ராகுகால பூஜை முறைக்கான ஒரு காணொலி பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, தினசரி ராகுகால பூஜை முறைகள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நிகழ்ச்சி பார்த்து இதை எப்படி செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு காணொலி இதோ. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து, 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே,
ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. தினசரி ராகுகால பூஜை முறைகள் வீட்டில் இருந்தபடியே எப்படி பண்ணணுங்கிற காணொலியை பார்த்துருப்பீங்க. இது பார்த்தது மட்டும் இல்லாமல் அனைவருமே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டும் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. தொடர்ந்து சுவாமி ஒரு நேரம் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. என் பேர் பாபுங்க, பெங்களூர்ல இருந்து பேசுங்க. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்க பாபு. வணக்கம் குருஜி. வணக்கம். ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே சொல்லுங்க குருஜி. நான் முதல் தடவை பார்த்தேங்க. சரி, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை. முதல் தடவை பாக்குறீங்களா நம்ம நிகழ்ச்சியை? ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க பாபு. எனக்கு நிறைய கடன் பிரச்சனைங்க. ஒண்ணு திரும்ப ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. நான் எனக்கு பிரத்யங்கர தேவி பார்த்ததுக்கு அப்புறம் பிரத்யங்க மந்திரம் சொல்றேன். இல்ல, இப்ப பார்த்த உடனே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லும் போதே அது அம்பாள் உங்களோட நெருங்கிட்டான்னு அர்த்தம். நீங்க அவளிடம் நெருங்கிட்டீங்க. ராகுகால பூஜையை தொடர்ந்து ஆரம்பிங்க. அந்த பூஜையை எப்படி செய்யணும் அலுவலகத்தில் சொல்லி தருவாங்க, கேளுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. நம்ம பீடத்தின் மண்ணை மிதிங்க. கடன் பிரச்சனையில் கலங்கிட்டு இருக்கேன், அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு தொடர்ந்து வாங்க. இன்று சண்டி ஹோமம் உங்களால் வர முடியாது, நாளை அமாவாசை கூட்டு வழிபாடு இருக்குது, அந்த கூட்டு வழிபாடில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும். ஆனால் ராகுகால பூஜையை நீங்கள் ஆரம்பித்தால் 21 நாட்களில் பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அந்த மந்திரத்தை சொல்லும் போதே அவள் இருக்கான்னு உங்களால் உணர முடியுது இல்லையா? இதுவே உங்களுக்கு அன்னை காட்டிய ஒரு பெரிய மகிமை. இந்த மகிமைக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போங்க. ராகுகால பூஜை ஆரம்பிங்க. முடியும் போது அந்த பீடத்தின் மண்ணை மிதிக்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதாவை கூட்டு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. அம்மா கூடவே வழி நடத்துன்னு வேண்டிக்கோங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமத்தன்னைக்கு வர முயற்சி செய்யுங்க. நல்லா இருங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஆர்த்தி மேட்டுப்பாளையம். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நன்றி. சந்தோஷம். கொஞ்சம் மேரேஜ் தள்ளி தள்ளி போகுதுங்க. என்ன வயசாகுதுமா பொண்ணுக்கு? 31 வயசாச்சுங்க. ரொம்ப தள்ளி போயிருக்குமா? நீங்க இதுக்கு முன்னாடி எதுவும் ஆலோசனை யார்ட்டையும் எடுத்து ஏன் தள்ளி போகுதுன்னு கேட்கலீங்களா? இல்லைங்க சாமி, ஜாதக ராகு கேது இருக்குதுன்னு சொன்னாங்க சாமிஜி. அதனால தள்ளி போதாமா? அதனால தள்ளி போகுது. சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க, இப்பதான் பாக்குறேன். கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலகத்தில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் மற்றும் ஊர் தெரிவித்து ராகுகால பூஜையின் விளக்கங்கள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. பூஜை ஆரம்பிங்க. மாதந்தோறும் நம்ம பீடத்தில் சண்டி ஹோமம் நடக்குது, அதில் வந்து கலந்து கொள்ள பாருங்கள். 3 மாதத்துக்கு அதுக்குள்ளே திருமணம் ஏற்பாடு நடக்கிறதுக்கு வழி காட்டுவாங்க. நீங்கள் வீட்டில் பூஜை ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் மந்திரம் சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லுங்கள், பெண்ணையும் சொல்லுங்கள். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இதை சொல்லிக்கிட்டே வாங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. 21 நாளில் பெரிய மாற்றம் வரும். என் பெண்ணுக்கு திருமணத்தை கை குடித்து கொடுமான்னு வேண்டிக்கோங்க. அம்மா இது நடந்தால் நான் மாங்கல்யம் போடுறேன், மஞ்சள் குங்குமம் போடுறேன், ஹோமத்தில் செலுத்துறேன்னு வேண்டிக்கோங்க. அந்த மண்ணை ஒரு முறை மிதிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் நம்மளை மிதித்து கொண்டிருக்கோ அதெல்லாம் மாற்றி கொடுத்து திருமணத்தை கை கூடி தருவா. நல்லா இருங்கம்மா.
நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, பாதகமலம் கொடுத்து 10ஆம் ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். பாதகமலம்ங்கிறது ஜெய் பிரத்யங்கரா அணியின் தினசரி ராகு கால பூஜை முடித்து நம்ம 2ஆம் கட்டமாக பாதகமலத்தை வாங்குறது தான். அப்ப எல்லாருமே வாங்கணும்னு நினைச்சா ஜெய் பிரத்யங்கரா அணியின் தினசரி ராகு கால பூஜை முறை முடித்த பிறகுதான் இதை வாங்கணுமா? அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் வாங்கலாமா? இதன் பயன் என்ன? புதிய நேயர்களுக்கான விளக்கம் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா பாதகமலம் என்பது 2020 பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜை செய்தவர்களுக்கு மட்டுமே பாதகமலம்னு அன்னையவள் சொன்னது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் 2015 பாதகமலம் கொடுத்தோம். அப்போ அம்பாள் எல்லாருக்கும் கொடுக்க வச்சா. முதல் 100 பேருக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி தான் முதல் உத்தரவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்று வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாதகமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். பாதகமலத்தின் சக்தி என்னன்னு 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பாதகமலத்தின் சக்தி என்னென்னா, ராகுகால பூஜை செய்தால் நாம் அன்னையிடம் நெருங்குகின்றோம். பாதகமல பூஜையின் மூலமாக அன்னை நம்மிடம் நெருங்குகின்றாள். நம்ம அவளிடம் நெருங்கிறது வேற, அவ நம்மளிடம் நெருங்குவது இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு மந்திரியை தெரியுன்றதை விட மந்திரிக்கு நம்மளை தெரியணும் இல்லையா? புரியுதுங்களா? அது போல தெய்வத்துக்கு நம்மளை தெரியுதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த தெய்வம் நம்மளோடு பேசுதுன்னா நம்ம என்ன பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். எல்லாரிடம் பேசுமா? அப்படி பேசணும்னா தவம் இருக்கணும், விரதம் இருக்கணும், மாலை அணிந்து இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். எல்லாமே இருக்கு. இந்த பூஜையில் எதுவுமே கிடையாது. நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு. சாமி, நான் மாமிசம் சாப்பிடலாமா? சாப்பிடு. நான் வேணான்னு சொல்ல. புரியுதா? நான் இந்த இத்தனை நாள் பூஜை பண்ணியிருக்கேன், இதை விட்டுட்டு நான் ஊரில் 10 நாள் வெளியூரில் இருப்பேன், அப்போ பண்ணலாமா? இரு, போ. நான் ஒரு மாதம் நான் வெளிநாடு சுற்றுவேன், இருங்க. புரியுதுங்களா? இல்லறத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். ஏன்னா இவ உங்களுக்கு தாய். ஒரு தாய் 2 பிள்ளைகள் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும், பேரம்பேத்தியோடு இருக்கணும், எல்லாம் நினைக்கிறது ஒரு தாய் தானே. இந்த தாய் உங்களை அப்படிதான் பார்த்துக்கிறா. நீங்க யாரையும் கெடுக்க நினைக்காம இருந்தா போதும். அந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை மாற்றுகின்ற சக்தி அன்னையிடம் இருக்கு, இந்த பாதகமலத்திடம் இருக்கு. அப்படிப்பட்ட பாதகமலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாதையை மாற்றக்கூடியது, நல்ல பாதையை காட்டக்கூடியது. அந்த பாதகமலத்தை பிடிங்க. இன்று வரை நான் ராகுகால பூஜை செஞ்சுட்டு இருக்கேன், பாதகமலமே வாங்கினதில்லை. முயற்சி செய்யுங்கள். எதுவும் இலவசமாக கொடுத்தால் அதுக்கு மதிப்பு இருக்காது. எனக்கு தயாரிப்பு செலவு இருக்கு. அப்போ அந்த பாதகமலத்தை நீங்கள் பெறும்போது வீட்டிற்கு அன்னையின் சக்தியை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, நாட்டிற்கு அன்னையின் சக்தியை கொண்டு வந்துட்டோம். கோவில் கட்டி முடிக்கணும். இந்த பாதகமலத்தினால் உங்கள் வீட்டுக்கும் அன்னை வரா, நாட்டுக்கும் அன்னை வரா. இந்த ராகுகால பூஜை, இந்த பாதகமல பூஜை செய்யும்போது யாரும் யாரிடமும் பெரிய உதவி எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா இந்த அன்னை உங்களுக்கு அனைத்தும் கொடுத்துட்றா. யார் உங்களுக்கு உதவி செய்யணுன்றது காட்டி கொடுக்கக்கூடியது இந்த பாதகமலம். இந்த பாதகமலத்தை தொட்டு வணங்கி விட்டு போனால் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஒழுக்கக்கேடு என்பது வராது. நல்ல பாதையை காட்டுவாள். எவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அம்மா ஒரு 2 நிமிஷம் அந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போப்பா, ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லிட்டு போடாக்கண்ணா. சொல்லுங்க, நீ எதுவும் சாமிலாம் கும்பிட வேணாம்ப்பா, ஜஸ்ட்டு அங்கே போய் அந்த அம்மாட்ட ஒரு 2 கையை எடுத்து கும்பிட்டுட்டு ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஒரு 3 வாட்டி சொல்லுப்பா, அந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போப்பான்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்களேன். அந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போன பலன் அவர்களுக்கு தீய சூழ்நிலை, தீய எண்ணங்கள் எந்த நிலை வந்தாலும் அந்த அன்னை அவள் மாற்றி கொடுப்பா. ஆனால் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த சக்தியை வாங்கி வச்சுட்டேன் காப்பாற்றுமானா நிச்சயமாக காப்பாற்றாது. பூஜை பண்ணால், பக்தியோடு பூஜை பண்ணால், தாய் தான் அனைத்தும்னு நினச்சி பூஜை பண்ணிங்கன்னா, இவ தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தின்னு பூஜை பண்ணிங்கன்னா இந்த சக்தி உங்களை காக்காமல் விடாது. இது சத்தியம். என்னை காப்பாற்றுகின்ற தெய்வம் உங்களை காப்பாற்றும். இந்த உலகத்தில் எண்ணற்ற அடியார்களுக்கு மகிமை புரிந்த தெய்வம் உங்களுக்கு மகிமை புரிய வைப்பாள். இந்த உலகத்தில் பூஜை செய்கின்ற அத்தனை அடியார்களையும் காத்து கொண்டிருக்கின்ற சக்தி உங்களையும் காப்பாள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பாதகமலம் வழங்கப்படும். ஆனால் நீங்கள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு பெற்றுக்கொள்வது உங்கள் விருப்பம். எனக்கு இன்றைக்கே வேண்டுமென்னாலும் பெற்றுக்கொள்வது உங்கள் விருப்பம். ஏன்னா அன்னை அவள் நமக்கு இன்றே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்துட்டா. வருகின்ற அமாவாசை நாளைய தினம் கொடுக்க இருக்கின்றோம். யாரெல்லாம் பதிவு செய்தீங்களோ அன்னைக்கு கொடுப்போம். ஏன்னா இன்று சண்டி ஹோமம் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பீடத்தில். அப்போ அந்த சண்டி ஹோமத்தில் அடுத்த நாள் அமாவாசை என்று, சர்வ அமாவாசை என்று ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம். முன்னாடி இந்த மாதத்தில் கொடுக்குறோம், 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் 2 பேர் பதிவு பண்ணாலும், ஒருத்தர் பதிவு பண்ணாலும், 100 பேர் பதிவு பண்ணாலும் அமாவாசை அன்னைக்கு கொடுத்துரும்.
அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வருகின்றாள் அன்னையின் சக்தி. இந்த அன்னையின் சக்தி வீடு தேடி வரும்போது அந்த வீட்டில் பூஜை செய்தாலே போதும் பெரிய மாற்றம் வரும். இன்று இந்த சக்தியை பூஜை பண்ணுவோம், நாளைக்கு வேற சக்தியை பூஜை பண்ணணும்னா அப்படிப்பட்டவர்கள் இந்த தெய்வத்தை பிடிக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த தெய்வம்தான் சகல தெய்வத்தின் வடிவமாக இருக்கின்றாள். இதை நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்காங்க. எல்லாரும் மகிமை பேசுவதில்லை. அந்த தாயை பிடிங்கள், வாழ்க்கை மாறும். அந்த பாதகமலத்தை பிடிங்கள். 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பாதகமலத்தை நான் பெற்றேன் என்று சொல்வது சால சிறந்தது. எவ்வளோ சிறப்பு தெரியுமா? நான் இந்த நேரத்தில் நான் எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணேன். ஆனால் நான் 10ஆம் ஆண்டில் வாங்கினேன். யாரும் அந்த ஆண்டை நினைவு வச்சு சொல்ல முடியாது. 10ஆம் ஆண்டில் வாங்கினேன், முப்பெரும் விழாவில் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இது 10ஆம் ஆண்டில் வாங்கினேன் என்று நீங்கள் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதை பெற முயற்சி செய்யுங்கள். அன்னை அவள் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாள், உங்களை வழிநடத்துவாள், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். என்றும் உங்களோடு இருந்து பேசுகின்ற தெய்வம், வழிநடத்துகின்ற தெய்வம். இந்த கலியுகத்தில் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா நெஞ்ச நிமித்தி கொண்டு சொல்லலாம், அன்னை ஜெயபிரத்திங்கிரா இருக்கின்றாள். நான் இன்றும் சொல்வேன், என்ன தவம் செய்தேன், என் மூலமாக இந்த ராகுகால பூஜையை உரைக்க வைத்து பாதகமம் என்ற ஒரு சக்தியை கொடுக்க வைத்து இன்று வரை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றாள் அன்னை ஜெயபிரத்திங்கிரா. இன்னும் ஆட்சி பெரிய லெவலில் புரிவாள். அதை அனைத்தும் நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் உணரும் போது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவளின் புகழை பரப்புங்கள். நீங்கள் செய்யும் காணிக்கை அதுதான். நீங்கள் கொடுக்கும் குரு காணிக்கை அதுதான். தெய்வத்துக்கு காணிக்கை அதுதான். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அன்னையின் சக்தியை பரப்புங்கள், பரப்பிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அவள் துணையிருந்து வழி நடத்துவாள். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு சின்ன மகிமை நடந்திருக்கு, இன்னும் பெரிய மகிமை நடந்தோடனே அவளுடைய மகிமையை பரப்புகிறேன், இன்னும் அடுத்தடுத்து நான் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் சாமி. இன்னும் எத்தனையோ அடியார்கள் தங்கள் மகிமையை பதிவு செய்யவில்லை. இதை நான் சொல்லலை, அன்னை ஜெயபிரத்திங்கிரா சொல்கிறேன். நீங்கள் மகிமையை பதிவு செய்தால் மட்டுமே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். மகிமையை சொன்னவர்களை என்றும் காக்கக்கூடிய சக்தியாக அன்னை இருக்கா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அவளை விட்டுறாதீங்க. இந்த பிரச்சனை அவள் இருந்தால் அதை சமாளித்து போகலாம். அது இல்லை என்றால் அந்த பிரச்சனை உங்களை விழுங்கி விட்டு போயிடும். ஆனால் இவ இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து விட்டு செல்லலாம். இவள் இருக்கும் சக்தி இந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதையும் துணிவு கொண்டு எதிர்கொள்வீங்க. எதையும் தாங்கக்கூடிய சக்தி, எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜையும் அதே போல் பாதகமல பூஜையும் உங்களுக்கு துணை புரியும். தொடர்ந்து முடிந்தவர்கள், பூஜை செய்து உணர்ந்தவர்களும் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு பாதகமல பூஜையோடு சிம்மமோக கவசம், புரொடெக்டட் தாயத்து, சர்வமங்களா எண்ணெய் 200 ml அவங்களுக்கு, அதே மாதிரி ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி அனைத்தும் சேர்ந்து ஒரு செட்டாக கொடுக்குறோம். அதை பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்க. இல்லை நான் முதல் ராகுகால பூஜை செய்கிறேன் சாமி, பூஜை செய்து உணர்ந்துட்டு வாங்குகிறேன் சாமி. உங்களுக்கு எது தேவையோ எது முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நீங்கள் முடிவு செய்வது. நீங்கள் பூஜை செய்தது பின்பு இந்த அன்னை முடிவு செய்வால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. சரியா? நிச்சயமா சுவாமி, பாதகமலத்தின் வலிமையை அழகான முறையில் சிறப்பாக சொன்னீங்க. புதிய நேர்களும் பயன்படுத்துவாங்க சுவாமி. ஒரு அடியார் இருக்காங்க சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். என் பேர் ராதாகுமார். சரிம்மா, சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, எங்களுக்கு பணம் வெளியே இருந்து வரணுங்க ஐயா. பாப்பாவுக்கு ஒரு நல்ல தொழில் ஒண்ணு அமையணும். பணம் வரணும், தொழில் அமையணும். வேற என்ன? பையன் இப்ப காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க ஐயா, அவன் நல்லா படிக்கணுங்க ஐயா. சரிம்மா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க ஐயா. சரிம்மா. அதுக்கு ஐயா கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்கனாலே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஆனால் பார்த்தா மட்டும் வாழ்க்கை மாறாது. நீங்கள் ராகுகால பூஜை செய்யணும், உங்கள் வீட்டில் விளக்கேற்றணும், அம்மா கூடவே வழிநடத்தணும், வேண்டணும். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. இந்த மந்திரத்தை உங்கள் பையனுக்கு, நீங்கள், உங்கள் பொண்ணு எல்லாரும் சொல்லுங்கள். அம்மா எங்களுக்கு வழிகாட்டுன்னு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க, வழிகாட்டுவாள். எப்பயாவது முடியும் போது மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இல்லை எப்பயாவது ஒரு நாள் அந்த மண்ணை மிதிக்க முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை மாறும். பூஜையை தொடங்குங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 21 நாளில் பெரிய மாற்றத்தை கொடுப்பா. அதுக்கப்புறம் அன்னை அவளே உங்களை வழி நடத்துவா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி,
பரிகாரம்ங்கிறது ராகு கால பூஜை முறைகள், அடுத்ததாக பாதகமல பூஜை முறைகள், இதற்கும் அடுத்ததாக பரிகார பூஜை முறைகள். இந்த பரிகாரம்ங்கிறது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே அவங்க பண்ண முடியுமா? அப்படி பண்ணணும்னா எந்த சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு பல பிரச்சனை இருந்தாலும் பரிகாரம் பண்ணலாமா? யாரெல்லாம் பண்ணலாம்ங்கிற விளக்கத்தை சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. ராகுகால பூஜை என்பது முதல் படி. இரண்டாம் படி பாதகமல பூஜை. ராகுகால பூஜையை நமக்கு கொடுத்து நமக்கு இப்போது 30ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். அடுத்தது பாதகமல பூஜையை கொடுத்து 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். அதே போல் பரிகார பூஜையையும் நம்ம மக்களுக்கு கொடுத்து 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். 2015 உலகத்தில் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமாக குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்தோம். யாருக்கு தேவையோ அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது என்னோட தொடர்பில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ராகுகால பூஜை என்பது முதல் படி, பாதகமல பூஜை என்பது 2வது படி. 3ஆம் படி என்பது எல்லாராலையும் ராகுகால பூஜை செய்ய முடியாது, பாதகமல பூஜையும் செய்ய முடியாது. பரிகார பூஜைக்கு நேராக போகலாமா? கண்டிப்பாக போகலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருப்பவரும் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாமா? நிச்சயமாக செய்து கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியில் மட்டும்தான் பரிகாரம் ஒன்று இருக்கு, எல்லாரும் செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறோம். மற்ற நிகழ்ச்சிகளை நான் எதுவும் தவறாக சொல்ல. மற்றதெல்லாம் போகுனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போனால் அங்கே இருக்கும். அதாவது பரிகாரம் என்பது ஹைடடாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா பரிகாரம் அப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் நான் நிகழ்ச்சியிலே சொல்கிறேன், புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் அனைத்து ஜாதகரும் ஒரு முறை பரிகாரம் செய்து கொள்வது அவசியம்னு எழுதியிருப்போம். நம்மளுடைய கண்டென்ட்டில் வரும்போது அதில் ஆடாக இருக்கும், அதில் எழுதியிருப்பாங்க பரிகாரம் செய்வது அவசியம், ஒவ்வொரு ஜாதகரும் பரிகாரம் செய்து கொள்வது அவசியம்னு எழுதியிருப்போம். இப்போ நிகழ்ச்சியில் பரிகாரம் அவசியம் செய்யுங்க. அந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு என்பது உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக வந்து பரிகாரம் செய்யும்போது நீங்கள் எல்லாரும் அந்த ஜாதகர் இருக்கணுமானா கிடையாது. எங்கே இருந்தாலும் பரிகாரம் செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் 7 வயதிலிருந்து 14 வயது 21 வயதுக்குள்ளே செய்துட்டா அவங்களுக்கு அந்த அடிப்படை தேவை என்பது அங்கிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒழுக்கம் முக்கியம், நல்ல கல்வி முக்கியம், அதுக்கப்புறம் ஆயுள் ஆரோக்கியம், இதுக்கப்புறம் தான் பணம் காசலாம். ஒழுக்கம், நல்ல கல்வி, ஆயுள் ஆரோக்கியம். நீங்கள் இது 3ம் ஒழுங்காக இருந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்துவிடும். இதில் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி இருந்து, கல்வி இல்லாமல் ஒழுக்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? கல்வி இல்லாமல் கூட அவங்க வெற்றி பெற முடியும். அதுக்கு நல்ல ஒரு தொழில் எண்ணம் வந்துடும், பெறுறாங்க. அப்போ அந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு இருக்கும்போது அவர்களுக்கு எது தேவையோ அது தன்னால் கிடைக்கும். ராகுகால பூஜையிலையும் பாதகமல பூஜையிலையும் கிடைச்சிட்டு இருக்கும்போது பரிகார பூஜையில் கிடைக்காம இருக்குமா? உங்களுக்கு என்ன தேவை? பஞ்சபூத சக்தியின் மூலமாக என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதையெல்லாம் நீக்கி அந்த பஞ்சபூத சக்திகளை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து சென்று பரிகாரங்கள் என்னும் நீங்கள் நவகிரக தோஷங்கள், இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க பாரு, ராகு கேது இப்படிலாம் சொல்கிறாங்க. இது எதுவும் நான் சொல்ல மாட்டேன், தோஷங்கள் சொல்கிறதே கிடையாது. வினை பயன்கள்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய சக்தி இந்த பரிகாரம். பரிகாரம் இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க பாருங்கள், பரிகாரம் பொண்ணுக்கு செஞ்சுருக்கேன், பையனுக்கு செஞ்சுருக்கேன், வேலையில் மாற்றம் இருக்குது, சொந்த வீடு வாங்கியிருக்கேன், புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணாமல் விட்டேன், இப்போ பரிகாரம் என் பொண்ணுக்கும் பண்ணியிருக்கேன், மாப்பிள்ளைக்கும் பண்ணியிருக்கேன், பையனுக்கும் பண்ணியிருக்கேன். உணராமல் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் பண்ண முடியுமா? நம்மளுடைய அடியார்கள் அத்தனை பேரும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் செய்து கொள்கிறாங்க. புதிதாக பார்க்கின்றவர்களும் நம்ம அடியார்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை அவர்கள் விருப்பப்படி நடத்த, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய, திருமணத்துக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், கல்விக்காக இருக்கட்டும், ஒழுக்கத்துக்காக இருக்கட்டும், தொழிலுக்காக இருக்கட்டும், வெளிநாடு போய் படிப்பதாக இருக்கட்டும், அத்தனைக்கும் இந்த பரிகாரம் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அவர்கள் நினைத்ததை அடைய முடியும். நீட்டில் பாஸ் ஆகணும், ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், இப்படி என்னென்னமோ சொல்கிறீங்களே, இது அத்தனையும் அவர்களுக்கு எண்ணம் இருக்கும், ஆனால் ஞாபக சக்தி இருக்காது. இல்லை எல்லாமே இருக்கும், அதை அடையணுன்ற இலக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்காது. இது அத்தனையும் மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய பரிகாரத்தில் உண்டு. முடிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2022 யாரெல்லாம் பரிகாரம் செய்தீர்களோ உங்களிடம் தெரிவிக்காமலே உங்களுக்கு புதிதாக செய்துள்ள அம்பாள் நமக்கு கொடுத்த பரிகாரத்தை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா யாருது முடிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களை அழைச்சி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், அது உங்களுக்கு பண்ணியிருக்குமா இல்லையான்னு பார்த்து சொல்லுவோம். யாரிடமும் பணம் மீண்டும் வாங்கலை, ஏன்னா அன்னை அவள் செய்ய சொன்னது. 2022 இன்று வரை என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை புதுப்பிச்சுட்டே இருக்கோம், உங்கள்கிட்ட சொல்லாமலே. நீங்கள் நேரடியாக வரும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவைன்றதை பார்த்து, நீங்கள் வந்திருக்கும் போதே பார்த்து அதை உங்களுக்கு சோதித்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம், இன்னும் தேவைன்னா பண்ணிக்கோங்க, அனைத்தும் சொல்லுவோம். உலகத்தில் எதை வேணாலும் அடைய முடியும் இந்த பரிகாரத்தின் மூலமாக. நம்ம அடியார்கள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்கள், புதிதாக பார்க்கின்றவர்கள் நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை ஆலோசனை எடுத்து பரிகாரம்னா என்ன, கர்ம வினைனா என்ன, இதனுடைய தீர்வுகள்னா என்ன, அனைத்தும் தெரிந்து கொண்டு பரிகாரத்தை எடுத்து முயற்சி செய்யுங்கள். சரியா? பரிகாரத்தோட தெளிவா அழகான முறையில் பல விளக்கங்களா கொடுத்திருக்கீங்க. புதிய நேயர்களும் அடியார்களும் பயன்படுத்திப்பாங்க. ஒரு அடியார் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க.
ஐயா நான் முதல் தடவை பாக்குறேன். சுவாமிஜி வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். முதல் தடவையா தான் பாக்குறேன். சந்தோஷமா சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன பிரச்சனை மேல பிரச்சனை. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அம்மாவும் ஜெய் கிடையாது, பிரத்திங்கிரே, அப்பாவும் ஜெய் கிடையாது. பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. சொல்லுங்கம்மா. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது. பசங்களை நான் தான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பெரிய பையன் வந்து விசாக நட்சத்திரம், படிப்புக்கு ஒரே தடங்கள் வந்துருக்கு. சரிம்மா. அதே மாதிரி பசங்க சேராத பசங்களோட சேர்ந்து ரொம்ப சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரிம்மா, சரிம்மா, கவலைப்படாதீங்க. எனக்கு அவங்க நினைச்சாலே எனக்கு சொல்லவே வரல, எனக்கு அழுதுதான் வருது. சரி சரிம்மா, யாரும் இல்லை, ஆதரவற்று இருக்கீங்க. அந்த ஆதரவற்று இருக்கும்போது இந்த தாய் தான் உங்களுக்கு தாயாக இருந்து வழி நடத்துவா. நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்க, சென்னை குரோம்பேட்டில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி சண்டி ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் அந்த மண்ணை வந்து மிதிக்க பாருங்கள். இல்லை நாளை அமாவாசை கூட்டு வழிபாடு 10-12 ராவுகால் நேரத்தில் இருக்குது. அன்று நாளைக்கு வந்து அந்த மண்ணை மிதிக்க பாருங்கள். அம்மா கூடவே வாமான்னு வழி நடத்துமான்னு கூட்டின்னு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ராவுகால பூஜை பண்ண பாருங்கள். மந்திரம் சொல்லித்தரேன், கூடவே இருந்து அம்மா கூடவே இருமா வழி நடத்துமான்னு சொல்லுங்கள். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போத்துலேருந்து சொல்ல ஆரம்பிங்கம்மா. அம்மா வழி நடத்துவா. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் வாட்ஸ்அப்பில் போடுங்க. என்னுடைய பெயர் இது, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசினேன். எனக்கு ராகுகால பூஜையின் விளக்கங்கள் அனுப்புங்க. அனைத்து தகவலும் வந்துடும். பார்த்துட்டு 1-2 தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிங்க. முடிந்தால் இந்த மண்ணை, அம்பாளின் மண்ணை, பீடத்தின் மண்ணை இன்று அல்லது நாளை அல்லது எப்போ முடியுமோ உங்களால் முடியும் போது வாங்க. அம்மா வாமா கூடவே வாமான்னு அவளை கூட்டின்னு போங்க. உங்கள் கூட வருவா. என்றும் தாயாக இருந்து உங்களை வழிநடத்தி அடுத்தது உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவா. கவலைப்படாதீங்க, நல்லா இருக்குமா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன வழிபாட்டு முறையில் இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கு. மேலும் பல பூஜை முறைகள் பற்றிய தகவல் தெரியும்னா ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலை பாருங்க. அதுல எல்லா வழிமுறைகளும் சொல்லியிருக்காங்க. சுவாமி இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். வணக்கம் ஐயா, நான் சிவகாசில இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறேங்க. பேசுங்க, சுவாமிகிட்ட பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு ரேவதியா. சொல்லுங்கம்மா. என்னோட கணவர் பேர் வந்து வினோசியா. சரிம்மா. இப்போ அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைமா உடம்புக்கு? இப்ப ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு. அம்மா ஜெய் பிரத்திங்கிரே. என்ன வயசாகுதுமா? அவங்க வயசு 36 ஆகுதுயா. இந்த வயசுலயே வந்துருச்சாம்மா? இப்ப நலமா இருக்காங்களா? நலமா இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்க இல்லையா? ஆமாய்யா. நம்ம ராவுகால பூஜை வீட்டில் ஆரம்பிங்க. அவருடைய உடல்நிலை நல்ல சீராக வந்து நல்ல மாற்றங்கள் வரணும். இனிமேல் இது போல் வரக்கூடாதுன்னு கூடவே இருமா வழி நடத்துமான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை ஆரம்பிங்க. எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்கள் பெயர் பதிவு செய்து இன்று நிகழ்ச்சியில் பேசினேன், எனக்கு பூஜையின் விவரங்களை கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்காருடைய புகைப்படத்தை அனுப்பி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இப்போ நல்லா இருக்காரு, இன்னும் மேற்கொண்டு இது வராமல் இருக்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு புகைப்படத்தை அனுப்புங்க. நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நம்மளை சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி காட்டக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. ராகுகால பூஜைக்கு உண்டு. இந்த பூஜையை ஆரம்பிங்க. வழி நடத்துமா, கூடவே இருமா. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போட்டு, ஜெய் மங்கள ரூபினியை போட்டு, ஜெய் உலகாலும் தாயே போற்றி என தொடங்கும் போற்றி பாடல்களை படிங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் சூழ்நிலை மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய பீடத்தின் மண்ணை மிதிக்க பாருங்கள். அவளை கூட்டின்னு போங்க. உங்கள் கூட இருப்பா, உங்களை வழி நடத்துவா. இது போல் இனிமேல் சூழ்நிலை வரவே வராது. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டு முறைகளை இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி தினசரி ராகு கால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகளை செய்து உணர்ந்த மகிமைகளை நம்ம தொகுப்பா பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி ராகு கால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகள் செய்து உணர்ந்த மகிமைகள் இதோ தொகுப்பாக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா.
உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்னோட பேர் மகேஷ், திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 4.5 வருஷமாக ராகுகால பூஜை பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக பாதகமல பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு பாக்கியமே இல்லாமல் இருந்தது. கோவிலுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட வேண்டி ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தாங்க. அந்த அம்மா பேர் ஜெயில் ஸ்டார்ட் ஆகும் போதே ஆரம்பத்தில் ஜெய் சர்வேஷ்ன்ற பேரில் வச்சுருக்கேன். நான் எல்லாருமே வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நினச்சி மனசில் இந்த கோவிலுக்கு வந்தது ஆண் குழந்தை நினச்சி தான் நான் வந்திருந்தேன். ஆனால் எல்லாருமே சொன்ன மாதிரி நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த அம்மா கிட்ட நினச்சி நான் வேண்டிட்டு, நிறைய பேர் ஆண் குழந்தை வேணுன்றது கோவில் இதுவெல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் இந்த அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்கன்றது மாதிரி நான் வந்து வேண்டினேன். அதேமாரி ஆண் குழந்தையும் எனக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கும் குருஜிக்கும் கோடான கோடி நன்றிகள். அவங்க பாதத்தில் நான் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூலை 4ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. தினசரி ராகுகால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகளை செய்து உணர்ந்த மகிமைகளை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இது மாதிரி மகிமைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதாங்க. ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்க தகவல்களை எல்லாத்தையும் நீங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த வழிபாட்டு முறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அலுவலக எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எண்ணை நான் இப்ப சொல்லிடுறேன். 9025233000 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9840086373. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். சுவாமி ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு இருந்தலாம். சுவாமி ஜெய் பிரத்யங்கரா நேரம். பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையத்துல இருந்து பேசுறோங்க. சுவாமிகிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சாமி. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லிடுங்கம்மா. பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம். என் பேரு சோபனா. சொல்லுங்கம்மா.
எனக்கு நிறைய மகிமை நடந்திருக்குங்க சாமி. ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. 6 வருஷமா ராகு கால பூஜையும் 5 வருஷமா பாதகமல பூஜையும் செய்யறேன் சாமி. சரிம்மா சரிம்மா. எனக்கு வந்து முதல் வாழ்க்கை சரியில்லை சாமி. சரிம்மா. அந்த வாழ்க்கையில இருந்து அம்மா தான் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. சந்தோஷமா. ரெண்டாவது வாழ்க்கை அமைஞ்சு 3 வருஷம் ஆகுது சாமி. சரிம்மா. எனக்கு குழந்தை நார்மலா ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரிம்மா. நீங்க டெஸ்ட் பேபி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லிட்டாங்க சாமி. சரிம்மா. ராகுகால பூஜை பண்ணதுனால எனக்கு நார்மலாவே குழந்தை தடுத்துச்சு. சந்தோஷம் சந்தோஷமா. குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது சாமி. பெண் குழந்தை பிறந்திருக்கு சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. ஜெய்வர்ஷான் பேர் வச்சிருக்கோம் சாமி. சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. சந்தோஷம். இந்த ராகுகால பூஜைனாலதான் சாமி இந்த குழந்தை வரமே கிடைச்சிச்சு. சந்தோஷம். ராகுகால பூஜையினால் வாழ்க்கையும் மாறி குழந்தை வரமும் கிடைச்சிருக்கு. ஆமா சாமி. சரிம்மா சரிம்மா. இன்னும் நிறைய மகிமைலாம் நடந்திருக்கு. பாதகமல பூஜை எவ்வளவு நாளா பண்றீங்கம்மா? பாதகமல பூஜை 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம் சந்தோஷமா. பாதகமலம் வச்ச உடனே என்ன மகிமை நடந்ததுமா? ஒரு சிலதை பகிர்ந்துக்கோங்க. பாதகமல வச்சதையும் வாழ்க்கைக்கு எனக்கு டைவர்ஸ் வந்து கையெழுத்து போட்டாங்க சாமி. சரி சரிம்மா. விவசாயமும் நல்லா இருக்கு சாமி. எங்களுக்கு தொழில் பண்ற விவசாயம் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. அந்த நவதானியம் வச்சிருக்கோம்ல சாமி பாதத்துல. சரிம்மா. அந்த பாதம் நாங்க வந்து கேணி பாசனம் சாமி. அதனால நாங்க கேணியில தான் கொண்டு போய் கொட்டுறோம் ஒவ்வொரு மாசம் மாத்தும் பொழுதும். சரிம்மா. அதனால எங்களுக்கு விவசாயமும் நல்லா இருக்கு சாமி. சந்தோஷம் சந்தோஷம். சிங்கமுக கவசம் நானே எங்க வீட்டுக்காரும் போட்டுருக்கோம் சாமி. சரிம்மா சரிம்மா. அதை உணர முடியுதா? சிம்மமுக கவசம் எப்படி இருக்குன்னு உணர முடியுது இல்லையா? உணர முடியுது சாமி. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி சாமி எங்க வீட்டுக்காரு ஒரு நெருக்கட்டமான இடம் சாமி. முன்னாடி பஸ் போதும் பின்னாடியும் பஸ் போதும் சாமி. அவர் டிரைவரா இருக்காரு சாமி. சரி சரிம்மா சரிம்மா. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மேல கால்ல விட்டாரு சாமி. அவருக்கு வந்து ஒண்ணுமே அடிப்படல சாமி. சந்தோஷம். எங்க வீட்டுக்காரருக்கு ஆபத்தில் வருபவளே போற்றி. அதனாலதான் சிம்மமுக கவசம் அணிந்தால் அம்பாளின் சிம்மமே நமக்கு துணையா இருக்கும். சரியா? கண்டிப்பா உண்மை சாமி. சந்தோஷம் சந்தோஷமா சந்தோஷமா. பாதகமல பூஜை, ராகுகால பூஜை, சிம்மமுக கவசம் எவ்வளோ மகிமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த அம்பாள் இந்த ராகுகால பூஜையின் மூலமாக பேசும் தெய்வத்தை பிடிச்சிருக்கீங்க. புரியுதா? அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா இந்த காலத்துல? அதெல்லாம் ஒரு வரம் இல்லையா? அந்த வரம் எப்பொழுதும் நம்ம கூட நமக்கு வழி நடத்தக்கூடிய தெய்வம், எப்பொழுதும் நம்ம கூட பேசுகின்ற தெய்வம்னா சாதாரண விஷயமா? அதை ஒரு எளிய பூஜையின் மூலமாக அம்பாள் உங்களோட இருக்காளே, அப்ப சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? சந்தோஷம் தான் சாமி. சாமி இன்னொரு சொல்லுங்கம்மா. என் பொண்ணு நான் 5 நாள் ஐசியூல வச்சு 7 மாசத்துல எடுத்துட்டாங்க சாமி, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. சரிம்மா சரிம்மா. 5 நாள் கழிச்சு என் கையில கொடுத்தாங்க. சரிம்மா சரிம்மா. நான் கையில வாங்கும் பொழுது என் பொண்ணு நெத்தியில அம்மாவோட ராமம் நீலவர்ணியே போற்றிங்கிற மாதிரி என் பொண்ணுக்கு நீல கலர்ல இருந்தது சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. அவளேதான் வந்து பிறந்திருப்பா. சரியா? சந்தோஷம். சந்தோஷமா சந்தோஷமா. அந்த குழந்தைக்கு அம்பாளுடைய சக்தியை புரிய வைங்க. ஜெயபுரத்துங்கிற ஜெயபுரத்துங்கிற சொல்ல வைங்க. கூடவே இருந்து அந்த குழந்தைக்கு அம்பாள் எல்லாத்தையும் பார்த்துப்பா. சரியா? நல்லா இருங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. இதனால பாதகமல பூஜையும் ராகுகால பூஜையும் செஞ்சதுனால தான் சாமி இவ்வளவு மகிமை எனக்கு நடந்திருக்கு. பார்த்துட்டு இருக்க அடியார்கள் எல்லாருமே இந்த பூஜை எளிய பூஜை முறையை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. நல்லா இருக்குமா. ஜெயபுரத்துங்கிற ஜெய் நன்றாக குருவாக ஜெயபுரத்துங்கிற நல்லா இருக்குமா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நீங்க உணர்ந்த மகிமையில இன்னும் பல பேருக்கு சொல்லுங்க. நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும். இப்படி பல அடியார்கள் உங்களுடைய மகிமைகளை பதிவு பண்ணும்போது நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கு சாமி. இன்றைக்கு சண்டிஹோமம் நடக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு அமாவாசை கூட்டு வழிபாடும் நடக்கிறது. இந்த 2க்குமான சிறப்பு என்ன? இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு புதிதா பாத்துக்கிறவங்க இந்த ஹோமத்துல கலந்துக்கணும்னா அவங்களுக்கு இது ஏதுவா இருக்கும்? அதற்கான விளக்கங்களை சொல்லிடுங்க. நிச்சயமா. சண்டிஹோமம் இப்ப நம்ம பீடத்துல நடந்து கொண்டு இருக்குமா. இப்ப முடிச்சுட்டு நான் போய் அங்க கலந்துப்பேன். இந்த சண்டிஹோமம் என்பது எந்த விதமான நமக்கு மங்களங்களும் இல்லையா? நிச்சயமாக இந்த சண்டிஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். அனைத்து விதமான மங்களங்களும் கிடைக்கும். இப்போ நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை அருகாமையில் இருக்கவங்க எல்லாருமே நினைத்தால் வர முடியும். அப்படி வர முடிந்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேணுமா? இன்றைக்கி அந்த மண்ணை வந்து மிதிங்க. ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் மண்ணை மிதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மிதித்து கொண்டு இருக்கிறதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த அன்னை அவள் பார்த்துக்கொள்வாள். அதை சண்டிஹோமமாக இருந்தால்
என்னென்ன மங்களங்கள் தேவையோ அனைத்து விதமான மங்களங்களும் அன்னை அவள் நமக்கு கொடுத்துருவா. இன்னைக்கு முடியலையா, நாளைக்கு அமாவாசை கூட்டு வழிபாடு இருக்குது. நாளைக்கு 10-12 ராவு காலத்தில் அமாவாசை கூட்டு வழிபாடு, அதனை தொடர்ந்து பாதகமலம் கொடுப்பது, சிம்ம கோசம், ப்ரொடெக்டர், எண்ணெய்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு போவாங்க. அப்போ நாளைக்கு முடிஞ்சு அந்த கூட்டு வழிபாடில் வாங்க. அமாவாசை நாயைக்கு அனைவரும் ஹோமங்கள் செய்வாங்க. எனக்கு ஹோமத்துக்கு உத்தரவு தரல, அவள் உத்தரவு கொடுத்தா நாளைக்கு அமாவாசை ஹோமம் ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? ஏன்னா அவள் நம்மளிடம் பேசணும், அவள் சொல்லணும். அப்போ அந்த அமாவாசை கூட்டு வழிபாடு சிறப்பாக செய்யுன்னு சொல்லிக்கா, சிறப்பு கூட்டு வழிபாடு. அப்போ நீங்கள் அந்த ராகுகால நேரத்தில் அங்கே வந்து உட்காரணும். எல்லாரும் சேர்ந்து அம்பாளிடம் போற்றி படிக்கிறோம், எல்லாரும் அவளிடம் வேண்டிக் கொள்கின்றோம். அவள் வேண்டும் போது நமக்கு அனைத்தும் கொடுத்துருவா. புரியுதா? இன்று நடக்கக்கூடிய சண்டி ஹோமத்துக்கு எந்த ஹோமத்துக்கு வந்தாலும் உங்களால் முடிந்த நெய், உங்களால் முடிந்த விதை உள்ள பழங்கள், நம்ம வீட்டில் நிறைய மங்களத்துக்கு தடை இருந்தால் மஞ்சள் குங்குமம், இப்படி உங்களால் முடிந்ததை வாங்கிட்டு வந்து ஒரு தெய்வத்தை பார்க்கும்போதும் குழந்தையை பார்க்கும்போதும் குருவை பார்க்க போகும்போதும் சும்மா போகக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு முழமாவது பூ, ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே வச்சு பாருங்க, அதில் அவள் வந்துடுவா உங்களோட. நம்ம அவளுக்கு கொடுக்கணும், நமக்கு அவள் திருப்பி கொடுப்பா. அதுபோல் முடிந்தால், இல்லையென்றால் வந்து ஒரு கற்பூரம் கூட ஏற்ற வேணாம், வேண்டிட்டு போங்க. உங்கள் அந்த மண்ணை மிதிச்சா உங்கள் வாழ்க்கை மாறுன்ற. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்தியின் மகத்துவம் அது. அந்த ஜெய் பிரத்திங்கிராவின் சக்தியின் மகத்துவம் அந்த பீடத்தில் அந்த மண்ணை மிதிச்சா இருக்கு. பிரத்திங்கிரா என்று உலகம் முழுதும் இருக்கு. ஆனால் ஜெய் பிரத்திங்கிராவை வந்து பார்க்கணும், நாம் அங்கே தான் வந்து பார்க்கணும். ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தில் ஜெய் பிரத்திங்கிரா தாய் இருக்கா. அவளுக்கு மந்திரம் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரம் எல்லாமே ஒத்து வருதா? புரியுதுங்களா? அதனால இந்த ஜெய் பிரத்திங்கிரா வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த மண்ணை மிதித்து பாருங்கள். அந்த மண்ணை திருப்பி திருப்பி வந்து மிதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களை மிதித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தீவினைகளும் வேறறுத்து விடுவாள் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. அந்த மண்ணை மிதிச்சுட்டு அம்மா கூடவே வாமான்னு, அது இன்று சண்டிகோமமாக இருக்கட்டும் அல்லது நாளை அமாவாசை கூட்டு வழிபாடாக இருக்கட்டும், அந்த நாளில் வந்து படத்தை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு என் கூட வா தாய், எனக்கு யாருமே இல்லைம்மா. இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க பாருங்க, வீட்டுக்கார் இல்லை, அப்பா அம்மா இல்லை, 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், சென்னையில் தான் இருக்காங்க, வந்தால் நல்லது சொல்கிறோம். அவங்களால முடிஞ்சால் வருவாங்க, அவங்களுக்கு அந்த வினைப்பயன் விட்டுச்சுன்னா வருவாங்க. வந்து அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக உங்களோடவே இருப்பாள் அந்த தாய். அவளுக்கு நீங்கள் டெய்லி வைக்கக்கூடிய பிரசாதம் பேரிச்சம்பழம், தேன், தண்ணி போதும். ராவுகால நேரம் அல்லது காலை மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் பூஜை பண்ணுங்க. கூடவே இருமா, என் கூட பேசுமா, என்னை வழி நடத்துமா. நீங்கள் மறந்தாலும் தட்டி எழுப்பி ராகுகால பூஜை செய்ய சொல்லுவா. நீங்கள் மறந்ததை அவள் நினைவுபடுத்துவாள். உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்றி போய் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தாய் வேணுமா? இந்த ஜெய் பிரத்திங்கிரா பீடத்துக்கு வாங்க. அந்த ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் ராகுகால பூஜையை பண்ணுங்க. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும், அது இன்று நடக்கக்கூடிய சண்டிகோமமாக இருக்கட்டும், நாளை நடக்கக்கூடிய அமாவாசை கூட்டு வழிபாடாக இருக்கட்டும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ மாதத்தில் ஒரு ஹோமம் வாங்க, வாழ்க்கை மாறும். 3 ஹோமங்கள் நடக்குது நம்ம பீடத்தில். அந்த எந்த ஹோமம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமம், மங்களங்கள் கிடைக்கவில்லை மங்கள மகா சண்டி ஹோமம் வாங்க. வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் வளர்ச்சிகள் பெறணுமா, வளர்பிறை அஷ்டமி ஹோமம் வாங்க. வாழ்க்கை மாறும். உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடையலாம். அன்னையவள் உங்களோடு துணை புரிவாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமாக சாமி. இதில் வந்து சண்டி ஹோமம் எப்படி நம்ம கலந்துக்கணும் மற்றும் அமாவாசை கூட்டு வழிபாடில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், அதன் சிறப்பை பற்றி அழகான முறையில் விவரித்து சொன்னீங்க. ஒரு அடியா இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரத்திங்கிரா நேரம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பேர் முரளி, தஞ்சாவூர்ல. சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு மனைவி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஒரு வருஷமா. சரி 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 சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்களா? ஆமாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அதை தொடர்ந்து வீட்டில் ஆரம்பிங்க. அதற்கு முன்னாடி நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ இந்த க்ஷணத்திலிருந்து பூஜையை முடிந்தால் இன்று அல்லது நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. கூட இருந்து வழி நடத்துமான்னு சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரா, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரான்னு போற்றி இருக்கும். நம்மளுடைய போற்றி ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபிணியே போற்றி, ஜெய் உலகாலம் தாயே போற்றி, இப்படி ஆரம்பிக்கும். இந்த போற்றியை படித்து கொண்டு வாங்க. 2 பேருக்கும் நல்ல ஒற்றுமையை கொடுத்துருவா தாய். முடியும் போது அந்த மண்ணை மிதிங்க. இன்று சண்டி ஹோமம், அடுத்த மாத சண்டி ஹோமத்துக்கு வந்து அந்த மண்ணை மிதித்து அம்மா கூட இருந்து வழி நடத்துமா, 2 பேருக்கு ஒற்றுமையை கொடுமான்னு கேளுங்க. எல்லா விதமான ஒற்றுமையும் அன்னை அவள் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்துவா. பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க முரளி.
நன்றி உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி வழிபாட்டு முறையில் இன்றைய ஆரம்பிங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, பீடத்துல தேய்பிறை அஷ்டமி நடுநிசை ஹோமம் வெகு விமர்சையா நடக்கும். பல சிறப்புகள் இருக்கு. அதுல பீடத்தோட சிறப்புகளையும் சேர்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தையும் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதன் சிறப்பு என்ன? யாரெல்லாம் இதுல கலந்து கொள்ளலாம் சுவாமி? நிச்சயமா வளர்பிறை அஷ்டமி ஹோமம் என்பது ஜூலை மாதம் வருகின்ற 14ஆம் தேதி நடக்க இருக்கு. அப்போ இந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமம் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஹோமத்தின் சிறப்பு என்னென்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் தேய்ந்து போக தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம், மங்கள மகா சண்டி ஹோமமும் அந்த தேய்பிரையிலே தான் பண்ணுறோம். சதுர்த்தசியில் இன்று அந்த சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தசி. இப்போ 2 ஹோமங்களும் தேய்பிரையில் நடந்துகிட்டு இருக்கு. கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகுது. அப்போ அன்னை அவள் திடீரென்று வளர்பிறையில் ஆரம்பிக்க சொல்கிறா. வளர்பிறை அஷ்டமி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எங்கோ ஒரு முறை ஒரு அடியாருக்கு சொன்னால் அவங்க இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு கோயில் வச்சு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்று வரை. என்ன ஆனால் நமக்கு அவள் சொல்லலை, சொல்லாத நான் செய்யறதில்லை. அப்போ வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏப்ரல்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வளர்பிறை அஷ்டமி ஹோமம் வருகின்ற 14ஆம் தேதி. அப்போ அந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தின் சிறப்பு என்ன? வாழ்க்கையில் வளர்ச்சி வேணுமா? அந்த வளர்ச்சி அடைய நீங்கள் வளர்பிறை அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. தொழிலில் விருத்தி வேணுமா? தொழிலே இல்லாதவர்கள் தேய்பிறை அஷ்டமி ஹோமம். தொழில் இருக்கு, விருத்தி அடையணும், அது வளர்பிறை அஷ்டமி ஹோமம். குழந்தை செல்வங்கள் இருக்கு, குழந்தை செல்வம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை வேணும், வளர்பிறை அஷ்டமி ஹோமம். குழந்தையே இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி ஹோமம். புரியுதுங்களா? வேலை இருக்கு, ஆனால் வேலையில் உயர்வு வேணும், வளர்பிறை அஷ்டமி ஹோமம். வேலையே இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி ஹோமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று இருக்கு, அதில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் வளர்பிறை அஷ்டமி ஹோமம். எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் வேணும்னு கேட்டால் அது தேய்பிறை அஷ்டமி ஹோமம். இது அவள் சொன்னது. அதனால் இந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தில் மூலிகை சங்கல்பம்னு உங்கள் கையில் கொடுப்போம். அதை கொடுத்து நீங்கள் அம்பாளை 3 முறை வலம் வந்து பம்பை உடுக்கெல்லாம் கொடுத்து அம்பாளை வர்ணித்து உங்களோட சுற்றி வருவாங்க. நான் 3வது வலத்தில் நான் பூர்ணாகுதி செய்ய போகிறத எடுத்துக்கிட்டு நான் உங்களோட வலம் வருவேன். அந்த வலம் வந்து அம்பாளிடம் யாகசாலையில் நான் அமர்ந்தவுடன் நீங்கள் வந்து யாகத்தில் நீங்களே செலுத்தி விடலாம். பரிகாரம் செய்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பு தரும். இல்லை நான் வளர்பிறை அஷ்டமி ஹோமத்துக்கு மட்டும் மூலிகை சங்கல்பம் செய்யணும்னு கேளுங்க. என்ன கேட்கணும்? மூலிகை சங்கல்பம். அதற்குண்டான மூலிகைகள் எல்லாம் வைத்து கருப்பு துணியில் கொடுத்து நீங்கள் எடுத்துன்னு வரலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊரில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, வர முடியலன்னா நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக நான் செலுத்துகிறேன். புரியுதா? எல்லாருக்கும் உண்டு. அதை தொடர்ந்து 3 மாதங்கள், 11 மாதங்கள், 16 மாதங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் 1 மாதம் செய்யும்போதே வெற்றி நிச்சயமாக கிட்டுது. அந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன முடியுமோ, எப்போ முடியுமோ, குடும்ப சங்கல்பமும் இருக்குது. எது முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான இந்த ஹோமம் இதை வாழ்க்கையில் எப்பப்போ தேவை என்பதை நீங்கள் தீர்மானித்து கலந்து கொள்ளுங்கள். சரியா சாமி? வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தோட சிறப்பை பற்றி நீங்கள் அழகான முறையில் விவரித்தீங்க. தொடர்ந்து சிம்மமுக கவசம், புரொடெக்டர் தாயத்து எண்ணெய்கள், இதை பற்றியான தகவலையும் சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா. சிம்மமுக கவசம். இப்போ ஒரு அடியார் 2 அடியார் பேசினாங்க மகிமை பேசும்போது. சிம்மமுக கவசம் போட்டிருக்கேன், ப்ரொடெக்டர் போட்டிருக்கேன், வயசாகிடுச்சு, பரிகாரம் செய்யணும்னு நினச்சவங்கள வேண்டாம், நீங்கள் சிம்மமுக கவசம் போட்டுக்கோங்க, ப்ரொடெக்டர் போட்டுக்கோங்க. லேட்டாக போட்டதுனால அதோடைய சிரமத்தை உணர்ந்திருக்காங்க, போட்டாங்க, நல்லா இருக்கு. இப்போ இன்னொரு அடியார் பேசுனாங்க, சிம்மமுக கவசம் போட்டு விபத்து வரும்போது அது ஏற்படுத்திய போது அவருக்கும் ஒன்றாவல இவருக்கும் ஒன்றாவலன்றாங்க. அப்போ அந்த சிம்மமுக கவசத்துடைய சிறப்பு என்ன? ஆபத்தில் காப்பவள் சிம்மமுக கவசம். அந்த சிம்மமுக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருக்கும் பாருங்க. 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வரம்பே கிடையாது. அது கொஞ்சம் உருட்டையாக இருக்கனால அந்த குழந்தைகளுக்கு உருத்தாமல் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். அந்த சிம்மமுக கவசத்தை அணிந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஆபத்து எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆபத்து வரும் நேரத்தில் அன்னையின் சிம்மம் உங்களோடு இருக்கும். பெரிய ஆபத்து வராது. உங்கள் வினைப்பையினால் உங்களுக்கு காலே போகணுன்னாலும் காலில் சிறிதாக அடிபடும், தலையே போனாலும் தலையில் சிறிதாக ஒரு கீறல் வந்து ரத்தம் வரும், அவ்வளோதான். இந்த அன்னை அவள் பார்த்து கொள்வாள். அப்படிப்பட்ட அந்த சிம்மமுக கவசத்தை அனைவரும் அணிந்து கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, இந்த வெற்றியே கிடைக்கல, தோல்வியிலே இருக்கும், விரக்தியிலே இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மமுக கவசம் நிச்சயமாக ஒரு பெரிய பொக்கிஷம். அதே மாதிரி ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரொடெக்டர் என்பது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து. அந்த இந்த 2ம் அணிந்தால் பரிகாரத்துக்கு நிகராக உங்களுக்கு வேலை செய்கின்றது சிம்மமுக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டரும்.
அதனால தான் முடியாதவர்கள் இதை அணிந்து கொள்ளுங்கள்ன்ற. இதை அணிந்தும் பிரச்சனை உள்ளவர்கள் என்னை சந்தியுங்கள், உங்களுக்கு பரிகாரம் தான் அடுத்த கட்ட தீர்வு, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது பத்தலன்னு அர்த்தம். அதனால சிம்மமுகக்கவசம் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை. இதையும் நிகழ்ச்சியில் தான் சொல்கிறேன். இந்த சிம்மமுகக்கவசமும் ப்ரொடெக்டரும் அணிந்தவர்கள் நிச்சயமாக ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி ஒரு அற்புதமான சக்தி. அந்த எண்ணெயை தினசரி தடவி கொண்டு வரும்போது வாழ்க்கையில் தூக்க மாத்திரையே இல்லாமல் தூங்குறாங்க. தடவிக்கிட்டு வந்தாலே நாங்கள் எப்போ தூங்குறோன்னே தெரியல சுவாமின்றாங்க. நமக்கு அத்தனை வினைப்பயனையும் நம்மளை விட்டு விலக, நமக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற அந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய். அதே போல் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி, மூலிகை குளியல் பொடி. சில பேர் குடிச்சிடுறாங்க அந்த பொடினா என்னன்னே தெரியாமல். அதனால் குளியல் பொடி வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்தணும். இதை அவசியம் பயன்படுத்திக்கிட்டு வந்து இந்த சிம்மமுகக்கவசமும் ப்ரொடெக்டரும் அணிந்து கொண்டால் பரிகாரத்துக்கு நிகராக உங்களுக்கு வேலை செய்து. அப்போ புதிதாக இருக்கிறவங்க நாங்கள் இந்த சிம்மமுகக்கவசமும் போடல, ப்ரொடெக்டரும் போடல, இந்த எண்ணெயும் பொடியும் பயன்படுத்தலாமா? நிச்சயமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால தான் ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அனைவருக்கும் இலவசமாக அன்னையின் பீடத்தை மிதித்ததினால் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன் பொடியும் எண்ணெயும். அது எனக்கு ரொம்ப சிரமம், ஆனால் பயன்படுத்தி பாருங்கன்னு உங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது, அன்னை அவள் கொடுக்க சொன்னதுனால கொடுத்தேன். அப்போ அதை அத்தனை பேரும் பயன்படுத்தி இப்போ தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு சக்தியை சும்மா கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறோம். அந்த பயன்படுத்திட்டு இன்றைக்கி அத்தனை பேரும் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வாழ்நாள் முழுதும் சிம்மமுகக்கவசம் அணிந்தவர்கள், ப்ரொடெக்டர் தாயத்தை அணிந்தவர்கள் இந்த எண்ணெயும் பொடியும் பயன்படுத்திடுவாங்க. ராகுகால பூஜை செய்கிற எனக்கு தடை இருக்குது, சர்வமங்கள எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்க, தடை விலகும். அதே மாதிரி அதனோடு சேர்த்து சிம்மமுகக்கவசம் அணிய முடியல, ப்ரொடெக்டர் அணிய முடியல, எனக்கு தடை இருக்குன்னா இந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியை தடவி கொண்டு வாங்க. அந்த பொடியை கொண்டு குளிச்சு கொண்டு வாங்க, எண்ணெயை தடவி கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டுக்குள்ள அந்த ராகுகால பூஜையின் தடை விலகும். அன்னை அவள் உங்களுக்கு துணையாக இருப்பா. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமா சாமி. சிம்மமுகக்கவசம், ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து எண்ணெய்கள் இதையெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக அழகான முறையில் அதன் விளக்கங்களை சொன்னீங்க. நிச்சயமா புதிய நேயர்கள் இதை பயன்படுத்திப்பாங்க சுவாமி. இன்றைய நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தெரிந்து அதுக்கான விளக்கங்களாகவும் அதன் வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா இன்று சண்டிகோமம் நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நாளை அமாவாசை கூட்டு வழிபாடில் 10-12 ராவு காலத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. மகிழ்றது மட்டும் இல்லாமல் அதன் வழிபாட்டு முறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81, மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.